வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண கதை கிடையாது. இது காலத்தால் அழியாத வேதங்கள்ல இருந்து பகவான் கிருஷ்ணரோட அற்புதமான பிறப்ப பத்தி நாம தெரிஞ்சுக்க போற ஒரு தொகுப்பு. முதலிய ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடணும். இது வெறும் பிறப்புன்னு சொல்றதை விட ஒரு தெய்வீக வெளிப்பாடுன்னு சொல்றதுதான் சரி. நம்மளோட சாதாரண வாழ்க்கை இறப்புங்கிற புரிதலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு இது. சரி, இந்த முழு கதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்க 4 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல அந்த அசாதாரண பிறப்பை பத்தி, அப்புறம் அப்போ நடந்த மங்களகரமான அறிகுறிகளை பத்தி, அடுத்து அந்த தெய்வீக வெளிப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு, கடைசியா அந்த அற்புத தப்பித்தலை பத்தியும் பார்க்க போறோம். அப்போ முதல் கேள்வி, ஏன் இந்த பிறப்ப அற்புதமானது அப்படின்னு சொல்றோம்? சாதாரண பிறப்புக்கும் இதுக்கும் என்னதான் வித்தியாசம்? வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் முக்கியமான வித்தியாசம். நாம பிறக்கிறது நம்மளோட பழைய கர்மாவால ஒரு கட்டாயத்துல. ஆனா கிருஷ்ணரோட தோற்றம் அப்படி இல்ல. அது அவரோட சொந்த விருப்பம். ஒரு ஆத்மா எப்படி பௌதிக உடலை ஏத்துக்குதோ அப்படி இல்லாம பகவான் தன்னோட நிஜமான நித்தியமான ரூபத்திலே தோன்றினார். இதுதான் அந்த அற்புத தோற்றம். இப்போ அந்த முக்கியமான தருணம் வருது. அந்த நேரம் வந்தப்போ இந்த முழு பிரம்மாண்டமே தன்னை தயார்படுத்திக்கிச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அப்படிதான் நடந்தது. கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் சரியான வரிசையில நின்னுச்சு. பூமியில என்னெல்லாம் நடந்ததுன்னு பாருங்களேன். எல்லா இடத்துலயும் ஒரு அமைதி, ஒரு செழிப்பு. நதியெல்லாம் கரை புரண்டு ஓடுது. குளத்துல தாமரை பூத்து குலுங்குது. காட்டுல பறவைகள் எல்லாம் சந்தோஷமா பாடுது. மயில்கள்லாம் ஆடுது. ஒரு நல்ல வாசத்தோட காத்து வீசுது. ரொம்ப நாளா தடைப்பட்டிருந்த யாகங்கள் எல்லாம் மறுபடியும் அமைதியா நடக்க ஆரம்பிச்சது. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு ராத்திரி பௌர்ணமி கிடையாது. ஆனா சந்திரன் கிருஷ்ணரோட வருகையால அவ்ளோ சந்தோஷத்துல இருந்ததால ஒரு முழு நிலா மாதிரி பிரகாசமா ஒளி வீசிச்சான். யோசிச்சு பாருங்க, இந்த கொண்டாட்டம் பூமியோட மட்டும் நிக்கல, வானலகத்திலயும் இதேதான் நிலைமை. கந்தர்வர்கள் பாடுறாங்க, தேவதைகள் நடனமாடுறாங்க, பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் வானத்திலிருந்து பூக்களை தூவுறாங்க. சரி, இப்போ கதையோட மைய பகுதிக்கு வருவோம். அதாவது கிருஷ்ணரோட அப்பா அம்மா வசுதேவரும் தேவகியும் சிறையில இருந்த அந்த இடத்துக்கு. அந்த கிரமேஷ்ன இருட்டுல திடீர்னு ஒரு தெய்வீக ஒளி. வசுதேவர் கண்ணை திறந்து பாக்குறார். அவர் பார்த்தது ஒரு சாதாரண குழந்தையா? இல்லவே இல்ல. அவர் பார்த்தது ஒரு பிரபஞ்ச தர்சனம். 4 கைகள், அதுல சங்கு, சக்கரம், கதை, தாமரைன்னு தெய்வீக ஆயுதங்கள். உடம்புல மஞ்சள் பட்டு, கழுத்துல தலையிலன்னு நகைகள் ஜொலிக்குது. ஒரு கருமேகம் மின்னலோக வந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரகாசம். இதை பார்த்த வசுதேவருக்கு ஒரே ஆச்சரியம். அவர் மனசுல என்ன நினைச்சார் தெரியுமா? அடேங்கப்பா, இப்போதான் பிறந்த குழந்தைக்கு இவ்ளோ அலங்காரமா? அவருக்கு புரிஞ்சிடுச்சு, தன் முன்னாடி நிக்கிறது சாட்சாத் அந்த பரமபுருஷ பகவானேதான்னு. ஆனா இந்த தெய்வீக காட்சிய பார்த்ததும் தேவகிக்கு பயம் வந்துடுச்சு. ஒரு தாயோட மனசுலயா தான் அண்ணன் கம்சம் குழந்தைய கொன்னுடுவானேன்னு பயந்து, கடவுளே, உங்க இந்த தெய்வீக ரூபத்தை மறைச்சுக்கிட்டு ஒரு சாதாரண குழந்தையா மாறிடுங்கன்னு கண்ணீரோட வேண்டிக்கிறாங்க. அப்போதான் பகவான் ஒரு ரகசியத்தை சொல்றார். இது 3வது தடவையா அவங்க தனக்கு அப்பா அம்மாவா பிறந்திருக்காங்கன்னு சொல்றாரு. இது அவங்க பல 1000 தேவ வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்ச பக்திக்கு கிடைச்ச வரம். சரி, இப்போ பகவான் ஒரு சாதாரண குழந்தை ரூபத்துல இருக்காரு. அவரை காப்பாத்தணும். இங்க இருந்துதான் அந்த அற்புத தப்பித்தல் படலம் ஆரம்பிக்குது. இப்ப பாருங்க, பாக்குறதுக்கு ஒரு சின்ன ஆதரவற்ற குழந்தை. ஆனா அவர்தான் தன் அப்பாவுக்கு ஒரு தெய்வீக கட்டளை போடுறாரு. என்ன உடனே கோகுலத்துக்கு கொண்டு போய் அங்க யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தையோட மாத்திட்டு வாங்கன்னு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஒரு மாயாஜாலம் மாதிரி. ஒண்ணு பின்னாடி ஒன்னா அற்புதங்கள் நடக்குது. யோகமாயான்ற சக்தியால அரமனையில இருந்த அத்தனை பேரும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. இரும்பு சங்கிலியால போட்டின சிறை கதவு எல்லாம் தானா திறக்குது. வெளியில மழை பெய்ய ஆதிசேஷன் பாம்பே கொடையா மாறி பாதுகாக்குது. கரை புரண்டு ஓடுற யமுனை நதி வசுதேவர் போறதுக்கு அமைதியா வழிவிடுது. கடைசியா அவர் நந்தர் யசோதை வீட்டுக்குள்ள போய் குழந்தைகளை மாத்திடுறார். வேலையை முடிச்சதும் வசுதேவர் திரும்பவும் சிறைச்சாலைக்கே வரார். அந்த பெண் குழந்தைய தேவகி பக்கத்துல படுக்க வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் தன் கை கால்ல விலங்குகளை அவரே மாட்டிக்கிறாரு. இதுதான் கிருஷ்ணருடைய அந்த அற்புத பிறப்போட கதை. ஆனா இது நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது இல்லையா? எல்லா சக்தியும் படைச்ச ஒரு கடவுள் ஏன் இந்த உலகத்துக்கு ஒரு வெற்றியாளரா வராம ஒரு சின்ன ஆதரவற்ற குழந்தையா வரணும்? இத பத்தி யோசிச்சு பாருங்க.